ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் கொடுத்து அதுக்காக கோடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு விர்ச்சுவல் ட்ரை ஆன், செகண்ட் ஒன்ல கெஸ்டர் கண்ட்ரோல், தேர்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா கெஸ்டர் ரெகனைசேஷன் இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி. இது வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகேயா, இந்த 3 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கிட்டடா ஆல்ரெடி ஃப்ரீ கோட் வித் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, லைக் ரீட்மி ஃபைலோடலாம் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு அது ஒத்து வரல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் டைட்டிலுக்கு எப்படி கோட் ஜென்ரேட் பண்ணலாம், டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ணலாங்கிறத நான் இப்போ இந்த லைவ் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், ப்ளஸ் டைம் ஸ்டாம்பும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். நம்மளுடைய சப்போர்ட்டர் கொடுத்துருந்த ஒன் ஆஃப் தி டாபிக்ஸில் இருந்து நான் அந்த மியூசியம் உடையதான் எடுத்திருக்கேன். மியூசியம்லேருந்து வெளியே போகும்போது கெஸ்ட் ரெகனைசேஷன். ஸோ அதுக்காக என்ன கொடுத்துருக்கேன்னா ஜென்ரேட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கோட் ஃபார் டைட்டில்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்க டைட்டில் ChatGPT கிட்ட தான் கேட்டிருக்கேன். ChatGPT ஃப்ரீ தான், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் கூகுள் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லி எனக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கு. ஹார்ட்வேர்னு வரும்போது கேமரா, டிஸ்பிளே யூனிட் இது ரெண்டையும் கொடுத்துருக்கு. ஸோ கேமராவில் வந்துட்டு நீங்கள் என்ன கெஸ்டர்லாம் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது உங்களுக்கு கெஸ்ட் ரெகனைசேஷன் அல்காரிதம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் சிவி யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் சிவி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அதேவே கூட நீங்கள் கரெக்ட் ப்ராம்ப்டில் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு செட்டப் அன் அப்ளிகேஷன் to run OpenCV or how to install OpenCV இந்த மாதிரி கூட நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு கொடுத்துருக்கு. கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப்ஸோடையே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. செட்டிங் அப் தி என்விரான்மெண்ட்னு போட்டு ஃபஸ்ட்டு என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையானதை இன்ஸ்டால் பண்ணணும், எதை வந்துட்டு நம்ம டிஸ்பிளே யூனிட்டுக்கு எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அதை எலாபரேட் பண்ணனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். எல்லாமே இன் ஷார்ட் நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக கொஸ்டின் கேட்குறீங்களோ ஸ்பெசிஃபிக்காக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ UI டிசைன்கானது கொடுத்துருக்கு. கான்டென்ட் இன்டெகிரேஷன் டெஸ்டிங்கும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. கோட் OpenCV ப்ளஸ் பைத்தான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பைத்தானில் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுங்கிறதையும் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டரில் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு கெஸ்டர் லைக் வேவ் பண்ணுற மாதிரி ஒரு கெஸ்டர். ஸோ அதுக்கு வந்துட்டு கீழே கேமரா இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் ரீட் பண்ணுறதுக்கான இது இருக்குது. அதுக்கப்புறம் கெஸ்டர் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸும் இங்கே எழுதியிருக்கு. ஸோ இது மூலிமா நீங்கள் சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் இதை எடுத்துடலாம். இந்த கோடோட எக்ஸ்ப்ளனேஷனும் டீட்டெயில்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ஃபார் டைட்டில்னு போட்டு அந்த டைட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பி ஸ்பெசிஃபிக். ஸோ அதே மாதிரி ப்ரொவைட் கான்டென்ட் தட் ஃபில்ஸ் 100 பேஜஸ், ஈச் பேஜ் 24 லைன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 10 வேர்ட்ஸ் பர் பேஜுங்கிற மாதிரி பார்த்தோன்னா ஸோ அதுக்கு நம்ம கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனில் டேபிள் ஆஃப் கான்டென்ட் வேணும், இண்டெக்ஸ் வேணும். ஸோ அது இன்ட்ரொடக்ஷன், லிட்ரேச்சர் ரிவ்யூ, டெக்னிக்கல் ஓவர்வியூ, ஹார்ட்வேர் செட்டப், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர், கெஸ்டர் ரெகனைசேஷன், யூஐக்கானது, கான்டென்ட் கிரியேஷன், டெஸ்டிங், சேலஞ்சஸ், ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட், கன்க்ளூஷனோட இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணாலுமே அதை நீங்கள் இங்கே ஜென்ரேட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நீங்களே புக் ஓனர் ரெஃபர் பண்ணாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் சாம்பிள்ஸ் என்னென்னங்கிறத கொடுத்துருக்கு, எப்படி டைம்லைன் இருக்குங்கிறதும் கொடுத்துருக்கு. இப்போ இன்ட்ரடக்ஷனுங்கிற டாப்பிக்கில் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அப்ஜெக்டிவ் அண்ட் கோல்ஸில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இது 30 லைன்ஸாக மாற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லி ஜென்ரேட் ஆகி வந்துடும். இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் டைட்டிலில் கான்டென்ட் கிரியேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் சப் ஹெட்டிங்க்கு உங்களுக்கு ஒரு 100 லைன்ஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவைட் 100 லைன்ஸ், ஒரு 100 லைன்ஸ் வேணும். ஈச் லைனில் எவ்வளோ வேர்ட்ஸ் வேணுங்கிறது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி எலாபரேட்டுங்கிற கீவேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எலாபரேட் கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப் ஹெட்டிங் வித் 100 லைன்ஸ், ஈச் லைன் கன்சிஸ்டிங் அட்லீஸ்ட் 10 வேர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்டை ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் வந்துட்டு உங்களோட எப்படி ஆன்லைன் ரெப்போ கொண்டு வரலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விர்ச்சுவல் ட்ரை ஆன்கிற டாப்பிக்லேயே எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அந்த ப்ராஜெக்டோட பேஜுக்கு வந்து ஃபோர்க்குங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ரெப்பாசிட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அக்கௌண்ட்டு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய லோக்கல்
லோக்கலுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. உங்ககிட்ட GitHub டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா அது க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த URL காப்பி பேஸ்ட் பண்ணி ஹோல் ரெபாசிட்டரி நீங்கள் க்ளோன் பண்ணுற மூலியமாக உங்கள் லோக்கல்ல இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட GitHub டெஸ்க்டாப்பை விஷுவல் ஸ்டுடியோ கோடோட கனெக்ட் பண்ணியிருந்தா நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ், வெர்ஷன் சேஞ்சஸ் எல்லாமே GitHub டெஸ்க்டாப்பில் ரிவ்யூ பண்ணிவிட்டு அது உங்களுடைய பிரான்ச்சுக்கு நீங்கள் புல் ஆர் புஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சிம்பிளாக ஒரு ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணி ரன் பண்ணவும் ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கிட்டோடைய க்ளோன் இல்லை மெர்ஜ் செக் அவுட் இந்த மாதிரி கமெண்ட் தெரியும்னு சொன்னால் அது மூலியமாகவும் நீங்கள் போய்க்கலாம். இப்போ எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாலுமே அதில் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது ஒன்று ரீட்மி ஃபைலு, இன்னொன்று லாங்குவேஜ். பட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆத்தரும் அவங்களுடைய ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரியில் ரீட்மி ஃபைல் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் தான் சில ஆத்தர்ஸ் மட்டும்தான் ரீட்மி ஃபைலில் ஒரு அப்ளிகேஷன் நம்ம எப்படி ரன் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுது, அவுட்புட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லா ஆத்தரும் அப்படி அப்லோட் பண்ணியிருப்பாங்கிறது அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் வெர்ச்சுவல் ட்ரையான் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்மி ஃபைலில் ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் லிங்க் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜஸ் பார்த்துக்கலாம். கான்ட்ரிபியூட்டர்ஸ் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்கிற ஃபுல் லிஸ்ட் நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லி உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ரன் பண்ணிக்கலாம். இந்த வெர்ச்சுவல் ட்ரையான் இந்த ஒரு பர்டிகுலர் டைட்டிலுக்கு 46 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க. எந்த லாங்குவேஜில் இருக்குங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி ஜூபிட்டர் நோட்புக்னு வந்து அது பைத்தான் தான் ரெஃபர் பண்ணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இதில் உங்களுக்கு பைத்தானில் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு ஆத்தருடைய ரீட்மி ஃபைல் புரியல, பிடிக்கலன்னு சொன்னால் என்னைய கேட்டால் ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அது புரியுதான்னு பாருங்கள். லோக்கல் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி அப்படியும் புரியலன்னா அதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்டாக ஒரு டைட்டில் கேட்டிருந்தாங்களே, ஸ்மார்ட் மிரர். இது ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக 72 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுவும் என்ன லாங்குவேஜ்னு பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷெல்லும் யூஸ் பண்ணியிருக்காங்க. Vue.js இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோ அந்த ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் எடுங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஆத்தர் அப்லோட் பண்ணியிருக்கிற ஸ்மார்ட் மிரருங்கிற இந்த ப்ராஜெக்ட் 77 ஃபோர்க்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் யூஐயோடைய இதுக்காக உங்களுக்கு HTML, JSலாம் வச்சு இருக்குது. Node.js நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா OpenCV தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிவ்யூவும் இங்கேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். விட்ஜெட்ஸ், டீபக்கிங் டெக்னிக்னு சொல்லி எல்லாமே இருக்குது. டிபெண்டன்சியும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரீட்மி ஃபைல் படித்தாலே இந்த ப்ராஜெக்டோடைய அவுட்புட் உங்களுக்கு புரிஞ்சிடும். கெஸ்டர் ரெகக்னைசேஷனுக்கானது 671 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்குது. விச் மீன்ஸ் அவ்வளோ 600+ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணாலுமே எடுத்துக்கலாம். சில ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் அந்த அவுட்புட்டோடைய ஸ்க்ரீனும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு மெஜாரிட்டியாக பைத்தானில் தான் இருக்குது. பின்ன C++ லாங்குவேஜும் நீங்கள் பார்க்கலாம். இந்த DS கான்செப்ட் தான் இது வருது. லைக் DL கெஸ்ட் ரெகக்னைசேஷன் வரும்போது DL, DS இதுக்கிட்ட தான் உங்களுக்கு வருது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த ப்ராஜெக்ட் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். எதுக்கும் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வேணும்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு காமிச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுமே ஃப்ரீ மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் 1, சிங்கிள் 2ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் கெஸ்டர் ரெகக்னைசேஷன். இதில் வந்துட்டு 190 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி காமிச்சதில் 600 பப்ளிக் ரெபாசிட்டரி இருந்துச்சு. இந்த டைட்டில் கீழே வந்துட்டு 190 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடியதும் இதில் இருக்கக்கூடியதும் இன்டர்செக்ட் ஆகலாம். அதாவது அந்த டாபிக் கீழே இருக்கிற ப்ராஜெக்டும் இந்த டாப்பிக்கில் கீழே இருக்கிற ப்ராஜெக்டும் சேமாக இருக்கலாம். பிகாஸ் டேக்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்கிற டேக் பொறுத்து தான் எல்லாம் ஒர்க் ஆகுது. வீடியோவில் காமிச்சா இந்த ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். திருப்பி மோர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் லிங்க் டு அப்ளைல கிளியராக கொடுத்துருப்பேன்.